அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2 அண்ட் 2A குரூப் 1 எக்ஸாமுக்கு பொது தமிழ் பொது அறிவு பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா தினசரியாக 20 மாதிரி கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை நம்ம பார்க்குள்ளோம். நிச்சயமாக இந்த ஸ்பாட் டெஸ்ட் மூலமா டெய்லி ஒரு டாப்பிக்லேருந்து 20 கேள்விகளை நீங்கள் எழுத போகிறீங்க. அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த 20 மாதிரி கேள்விகள் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. இந்த ஸ்பாட் டெஸ்ட் எழுத விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பப்படும். அதே போல் தினசரியாக பார்த்திங்கன்னா இந்த 20 கேள்விக்கான விடை குறிப்புகள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். ஒரு அதிகபட்சமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் அந்த 20 கொஸ்டின்றதுனால கண்டிப்பாக இந்த 20 கேள்வியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி சயின்ஸ்லேருந்து இன்றைய ஸ்பாட் டெஸ்ட்டுக்கான கீ ஆன்சர். இந்தியாவில் டிஎன்ஏ விரல் தடயம் மற்றும் கண்டுபிடிப்புக்கான மையம் அமைந்துள்ள இடம் எது? சரியானோட சி, ஹைதராபாத். கல்லீரல் புழுவின் இடைநிலை விருந்தோம்பி என்பது எது? கல்லீரல் புழுவின் இடைநிலை விருந்தோம்பி என்பது நத்தை. கேள்வி 3, பிளாஸ்மோடியத்தின் எந்த நிலை மனிதனை தொற்றுகிறது? ஸ்போரோசோயிட். கேள்வி 4, இருசொல் பெயரிடுதல் முறையை முன்மொழிந்தவர் யார்? லினேயஸ். கேள்வி 5, மனிதனின் இரத்த சிவப்பணுக்களில் மாரர் புள்ளிகள் காணப்படுவது இதன் பாதிப்பால்? பிளாஸ்மோடியம் பால்சிபோரம் பாதிப்பால் தான் மனிதனின் இரத்த சிவப்பணுக்களில் மாரர் புள்ளிகள் காணப்படுகிறது. கேள்வி 6, முதுகெலும்பிகளின் எலும்பானது டேஸ் இணைப்பு திசுவால் சூழப்பட்டுள்ளது? பெரிஆஸ்டியம். கேள்வி 7, மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏவின் உருவம் என்ன? மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ உருவம் இரட்டை இழை மற்றும் வட்ட வடிவம். கேள்வி 8, குன்றல் பிரிவில் முதல் புரோபேஸ் எந்த நிலையில் ஒன்றிணைதல் கூட்டுத்தொகுதி உருவாகின்றது? குன்றல் பிரிவில் முதல் புரோபேஸ் எந்த நிலையில் ஒன்றிணைதல் கூட்டுத்தொகுதி உருவாகின்றதுனா சைகோட்டின் நிலையில். கேள்வி 9, குழந்தையின் பாலினத்தை நிர்ணயம் செய்வது எது? ஆண் குரோமோசோம். கேள்வி 10, மனிதனுக்கு மிக நெருங்கிய இனம் எது? சிம்பன்சி. கேள்வி 11, சிம்பன்சியில் எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன? 48 குரோமோசோம்கள் உள்ளன. கேள்வி 12, டேஸ் பூச்சி தூக்க நோயை கடத்துகிறது? செட்சி பூச்சி. கேள்வி 13, மலேரியா காய்ச்சலை டேஸ் கொசு பரப்புகிறது? மலேரியா காய்ச்சலை பென் அனாபிளஸ் கொசு பரப்புகிறது. கேள்வி 14, அமீபா இயக்கங்கள் என்பது? அமீபாவின் இயக்கம் பொய்க்கால்கள் அல்லது போலிக்கால்கள். கேள்வி 15, சிறுநீரகத்தில் தமனி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் சுரப்பி என்பது எது? ரெனின். கேள்வி 16, லுக்கேமியா எதனுடன் சார்ந்தது? லுக்கேமியா என்பது குறையும் இரத்த சிவப்பணுக்களால் ஏற்படுகிறது. ஆர்பிசியுடைய குறைவு ஏற்படுத்தினால் லுக்கேமியா நோய் ஏற்படுகிறது. கேள்வி 17, கருமுட்டையின் அளவை தீர்மானிப்பது எது? கருமுட்டையின் அளவை தீர்மானிப்பது மஞ்சள் கரு. கேள்வி 18, அதிகப்படியான ஓசோன் சிதைவு இதனால் ஏற்படுகிறது? சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பனால் தான் அதிகப்படியான ஓசோன் சிதைவு ஏற்படுகிறது. கேள்வி 19, பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம்? கேரளா. கேள்வி 20, உலக வனவிலங்கு நிதிக்கு விலங்கு சின்னமாக எது உள்ளது? உலக வனவிலங்கு நிதிக்கு விலங்கு சின்னமாக உள்ளது எதுனா ராட்சித கரடி. இந்த வீடியோ பொறுத்தவரை 20 டாப் சயின்ஸ் கொஸ்டினை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த 20 கேள்வியுமே ப்ரீவியஸ் கொஸ்டினில், அதாவது டிஎன்பிசி தேர்வாணையம் ஏற்கனவே கண்டக்ட் பண்ண பல்வேறு தேர்வுகளிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான். அதனால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.